மும்பை இந்தியாவோட பொருளாதார தலைநகரம் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த பொருளாதாரம் எதன் அடிப்படையில் உருவானுச்சு தெரியுமா? அபின். ஆமாம், ஓபியம்னு இங்கிலீஷில் சொல்கிறோமே, அந்த போதைப் பொருள் அபின், அதை அடிப்படையாக வச்சு தான் ஒட்டுமொத்த மும்பை பொருளாதாரமுமே உருவாக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு இருக்கிற மும்பை துறைமுகம், இந்தியாவிலேயே முதல் முறையாக மும்பையில் அமைக்கப்பட்ட ரயில் பாதை, அங்கே இருக்கிற வானுயர்ந்த கட்டடங்கள், மும்பையோட 7 தீவுகளையும் ஒன்றா இணைச்ச சாலை, இது எல்லாமே அபின் வித்த காசில் தான் போட்டிருக்காங்க. இன்னைக்கு மும்பை ஒரு கனவு நகரம், பங்குச்சந்தை, பாலிவுட் செலிபிரிட்டிஸ், மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் வாழ்கிற ஊர் அப்படின்னு பிரமிப்பாக இருக்குது. ஆனால் அது எல்லாத்துக்கும் பின்னாடியும் இருக்கிறது அபின் அப்படின்ற போதைப் பொருள் விற்ற பணம். இது என்ன கதை? இது என்ன வரலாறு? மும்பையை உருவாக்கிய அபின் போதைப் பொருளின் வரலாறு என்ன? விரிவாக டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. மும்பையோட கதை 17வது நூற்றாண்டில் நடந்த ஒரு கல்யாணத்திலேருந்து ஆரம்பிக்குது. 1661 இங்கிலாந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்த 2ஆம் சார்லஸுக்கும் அப்போ போர்ச்சுகல் இளவரசியாக இருந்த கேத்தரின் ஆஃப் பிரக்கன்சாவுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுது. இந்த திருமணத்தோட ஒரு பகுதியாக போர்ச்சுகல் அரசு 2ஆம் சார்லஸுக்கு கல்யாண சீதனம் கொடுக்குறாங்க. அப்படி சீதனமாக கொடுக்கப்பட்ட இடம் தான் இன்னைக்கு இருக்கிற பம்பாய். அன்றைய காலகட்டத்தில் இந்த ஏரியா போர்ச்சுகல் அரசுக்கு சொந்தமாக இருந்துச்சு. 7 சின்ன சின்ன தீவுகளாக அப்போ பாம்பே இருந்துச்சு. சின்ன சின்ன மீனவ கிராமங்கள், சதுப்பு நில பகுதிகள், இப்படி தான் அப்போ இருந்துச்சு. இதைத்தான் அவங்க 2ஆம் சார்லஸுக்கு சீதனமாக கொடுத்தாங்க. இப்போ பிரிட்டிஷ்க்கு அது போயிடுச்சு. பட் அந்த இடத்த சீதனமாக வாங்கின பிரிட்டிஷ் அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே பெருசாக எந்த தொழில் வாய்ப்புகளும் இல்லை. இருக்கிற மீனவர் கிராமங்கள், இந்த சதுப்பு நில பகுதிகளை வச்சு அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கிட்ட லீஸுக்கு கொடுத்துட்டாங்க. அவங்க அதை வாங்கி அடுத்த 100 வருஷத்துக்கு அப்படியே தான் போட்டு வச்சுருந்தாங்க. பெருசாக எதுவும் பண்ணலை. 18ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் அதுக்கு வேறொரு மாற்றம் வந்துச்சு. பிரிட்டிஷ்காரங்களுக்கு சைனாவோட தேயிலை மேலே ஒரு மோகம் வர ஆரம்பிச்சுது. தேயிலையை வாங்கிக்கிட்டு பதிலுக்கு இவங்க பிரிட்டிஷ்காரங்களோட நாணயத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. பிரிட்டிஷோட நாணயம் அந்த காலகட்டத்தில் அதிகபட்ச வெள்ளியால் செய்யப்பட்டது. ஸோ தேயிலையை வாங்கிட்டு அதை விட மதிப்புமிக்க வெள்ளி நிறைஞ்ச அந்த நாணயத்தை கொடுக்குறமே அப்படின்னு யோசித்த பிரிட்டிஷ்காரங்க, இதுக்கு மாற்று வழி என்ன இருக்குது, அதுக்கு ஈக்குவலாக எதுவும் தர முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி உருவான திட்டம் தான் அபின். இந்த காலகட்டத்தில் அன்றைய கால பிரிட்டிஷ் இந்தியாவில் அபின் 2 இடங்களில் அதிகபட்சமாக விளைஞ்சிட்டு இருந்துச்சு. ஒன்று இன்னைக்கு இருக்கிற பெங்கால் பகுதி, அதுக்கு பெங்கால் அபின் அப்படின்னே பேர். அப்போது பெங்கால் ஏரியா பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியோட கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு. அதனால் அங்கே விளையிற அந்த அபினை அறுவடை செஞ்சு அவங்க சைனாவுக்கு ஏற்றுமதி பண்ண ஆரம்பித்தாங்க. இட் மீன்ஸ் அங்கே அவங்க வாங்கின தேயிலைக்கு பதிலீடாக இந்த அபினை கொடுக்க ஆரம்பித்தாங்க. இன்னொரு பக்கம் அதே காலகட்டத்தில் இந்தியாவோட மேற்கு பகுதியில் இருக்கிற மால்வா ரீஜியனில் இன்னொரு வகையான அபின் அங்கே உற்பத்தி செய்யப்பட்டுச்சு. அதுக்கு மால்வா அபின் அப்படின்னு பேர். இந்த பெங்கால் அபினை விடவும் மால்வா அபின் அதிகமான போதை தரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சீன தேயிலை வியாபாரிகள் மத்தியில் பெங்கால் அபினை விடவும் மால்வா அபினுக்கு அதிகபட்சமான வரவேற்பு இருக்கிறத இவங்க பார்க்குறாங்க. இப்போது பிரிட்டிஷ்காரங்க எப்படியாவது அந்த மால்வா அபினோட விற்பனையை, ஏற்றுமதியை தடை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க ஒரு குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, பம்பாய் துறைமுகத்திலிருந்து அந்த மால்வா அபினை ஏற்றுமதி பண்ணுறதுக்கு தடை விதிக்கிறாங்க. இதன் மூலமாக அது தடைபட்டுரும், அந்த பிஸ்னஸை அடியோட ஒழிச்சிடலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய கணக்கு வழக்கு. ஆனால் நடந்தது அப்படியே உல்ட்டா. பம்பாய் துறைமுகத்தை இப்படி பிரிட்டிஷ்காரங்க க்ளோஸ் பண்ணதும் மால்வா ரீஜியனில் இருந்த அபின் வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்த கட்டமாக குஜராத்தில் இருக்கிற டாமன் மாதிரியான சின்ன சின்ன கடற்கரை ஏரியாக்களுக்கு கொண்டு போய் அங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த டைமில் டாமன் உள்ளிட்ட அந்த ஏரியா போர்ச்சுகீசியர்களோட கண்ட்ரோலில் இருந்துச்சு. இவங்க மால்வா ரீஜியனில் விளையிற அபினை ஒட்டகங்கள், மாட்டு வண்டிகளில் ஏற்றி 100கணக்கான கிலோமீட்டர்கள் கொண்டு போய் ராஜஸ்தான் வழியாக டாமன் ஏரியாவுக்கு போய் அங்கே வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எக்கச்சக்கமான 100கணக்கான அபின் வியாபாரிகள் பம்பாயிலேருந்து டாமன் ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. அந்த டாமன் கடற்கரை பகுதி அபின் வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்குது. 1820கள் காலகட்டத்தில் அந்த மால்வா ரீஜியனில் விளைஞ்ச அபினோட முக்கால்வாசி பகுதி இந்த டாமன் கடற்கரை ஏரியா வழியாக தான் சைனாவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிருக்குது.
போர்ச்சுகீசியர்களும் இதை பெருசாக கண்டுக்கலை. ஏன்னா அபின் மேலே அவங்க போட்ட அபரிமிதமான வரி அவங்களுக்கும் ஒரு வருமானத்தை கொடுத்துச்சுன்றதுனால அவங்களும் கண்டுக்காமல் விட்டாங்க. இந்த கள்ளக்கடத்தல் நெட்வொர்க்கை ரொம்ப திறமையாக ஹேண்டில் பண்ணது அப்போ இருந்த குஜராத்தி மார்வாடி வியாபாரிகள் தான். இவங்க உள்நாட்டில் அபீனை கொள்முதல் பண்ணி டாமன் கடற்கரைக்கு கொண்டு போயிடுவாங்க. அங்கே இருக்கிற போர்ச்சுகீசிய வியாபாரிகள் இவங்கள்ட்ட வாங்கி சைனாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இந்த சட்டவிரோத வியாபாரம் பம்பாயில் இருந்த இந்த அபீன் வியாபாரிகளுக்கு பணத்தை நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அபரிமிதமாக அள்ளி கொட்டுனுச்சு. பிரிட்டிஷாரோட தடையை மீறி பம்பாயில் ஒரு இணை பொருளாதாரம் வளர்ந்துச்சு. ஒரு புதிய பம்பாயோட பணக்கார வர்க்கம் ஒன்று உருவாக ஆரம்பிச்சது. இந்த அபீன் கள்ளக்கடத்தல்ல ரொம்ப அபரிமிதமாக ஆதாயம் பார்த்தது யாருன்னு பார்த்தா அது பார்சி கம்யூனிட்டி தான். அந்த டைமில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி கூட ரொம்ப நெருக்கமாக இருந்த பார்சிகள் அவங்களுக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்து பலவிதமான அனுகூலங்களை அனுபவிச்சுக்கிட்டாங்க. அண்ட் பிஸ்னஸில் அப்போவே ரொம்ப உயரிய நிலையில் இருந்தாங்க. கப்பல் கட்டுறது, இன்சூரன்ஸ், வட்டிக்கு கொடுக்கறது, ஃபினான்ஸ் கம்பெனி அப்படின்னு ரொம்ப செல்வாக்காக இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் பம்பாயில் அபீன் வியாபாரம் புதுசாக எமர்ஜ் ஆகி வருது அப்படிங்கும்போது பார்சி கம்யூனிட்டியை சும்மா விட்டுருமா, அதனால் அதுலேயும் உள்ளே புகுந்து அவங்க பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனோட தலைவன் போல உருவாகி வந்த நபர் தான் சாம்ஜெட்ஜி ஜிஜி பாய். இவர் அபீன் மும்பை வர்த்தகத்தோட ஒரு தலைவன் போல ரொம்ப குறுகிய காலத்திலே உயர்ந்தார். 1814 இவர் அபீன் வியாபாரம் மூலம் சம்பாதிச்ச பணத்தை வச்சு கப்பலே வாங்குறாரு. அடுத்த ஒரு சில வருஷங்களில் 7 கப்பல்கள் வாங்கிட்டார். அபீன் காசை வச்சு கடகடன்னு வளர்றார். அடுத்த ஒரு சில வருஷங்களில் பம்பாயில் இருக்கிற மற்ற மார்வாடி, குஜராத்தி உள்ளிட்ட இந்த அபீன் வியாபாரத்தில் இருக்கிற மற்ற சமூகத்துக்காரங்க எல்லாம் ஒன்று சேர்த்து ஜாம்செட்ஜி ஜிஜிபாய் அண்ட் கோ கம்பெனி அப்படின்னு புதுசாக அபீன் வியாபாரத்தை மையப்படுத்தி ஒரு கம்பெனியாகவே ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கம்பெனி அந்த காலகட்டத்து பாம்பேயில் அபீன் வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்குது. 1820கள் 30களில் பம்பாயில் இப்படிப்பட்ட அபீன் வியாபாரத்தில் ஒரு பக்கம் பார்சிகள் செல்வாக்காக இருந்தாங்க அப்படின்னா குஜராத்தி, மார்வாடி, கொங்கணி முஸ்லீம்கள் அப்படின்னு மற்ற கம்யூனிட்டிகளும் ஈடுபட்டாங்க. இந்த வியாபாரத்தினால இவங்க கிட்ட கோடிக்கணக்கில் செல்வம் வந்து குவியுது. பிற்காலத்தில் பம்பாயோட வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைஞ்சது இவங்க இந்த அபீன் மூலமாக சம்பாதிச்ச இந்த காசு தான். பல வருஷமாக முயற்சி பண்ணியும் மால்வா ரீஜியனில் நடக்க இந்த அபீன் கள்ளக்கடத்தலை தங்களால் தடுக்கவே முடியலைன்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்ட பிரிட்டிஷ்காரங்க 1831 பாம்பே துறைமுகம் மூலமாக இந்த அபீன் எக்ஸ்போர்ட்டுக்கு விதிச்சிருந்த தடையை நீக்குறாங்க. அதுக்கு பிறகும் டாமன் ஏரியாவுக்கு போய் அங்கிருந்து அபீனை எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய தேவை இந்த வியாபாரிகளுக்கு வரலை. எல்லாரும் எதிர்பார்த்தது போலவே பாம்பே துறைமுகத்துக்கு வந்து குவிகிறாங்க. பாஸ் ஃபீ அப்படின்ற பேரில் அபீன் எக்ஸ்போர்ட்டுக்கு அப்போ இருந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி ஒரு வரியை விதிக்குது. அந்த வரி விதிப்பின் மூலமாக அன்னைக்கு இருந்த பாம்பே பிரசிடென்சியோட கஜானா நிரம்புது. வெறும் 7 தீவு கூட்டங்களின் சிறு நகரமாக இருந்த பாம்பே தன்னுடைய வளர்ச்சி பாதையை இந்த அபீன் வருமானத்திலிருந்து தொடங்குகிறது. அபீன் வியாபாரம் இப்படி சட்டப்பூர்வமானதும் பாம்பேக்குள்ள பணம் வெள்ளம் மாதிரி வந்து கொட்ட ஆரம்பிச்சது. பிரிட்டிஷ்காரங்க அந்த பணத்தை வச்சு புதிய புதிய திட்டங்களுக்கு செலவு பண்ண ஆரம்பித்தாங்க. 1853 இந்தியாவில் அமைக்கப்பட்ட முதல் ரயில் பாதை, பாம்பேக்கும் தானேவுக்கும் இடையில் அமைக்கப்பட்ட அந்த ரயில் பாதை இந்த அபீன் காசில் அமைக்கப்பட்டது தான். அப்புறம் துறைமுகத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, புது புது அரசாங்க கட்டடங்கள் கட்டுறது, ரோடு போடுறது, இந்த எல்லா வேலைகளுக்கும் அபீன் காசை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க பிரிட்டிஷ்காரங்க. இன்னொரு பக்கம் இந்த அபீன் கோடீஸ்வரர்கள் இருக்காங்களே, ஜாம்செட்ஜி ஜிஜிபாய் அவர் உள்ளிட்ட பல பேர் அபீன் மூலமாக சம்பாதிச்ச அந்த கோடிக்கணக்கான பணத்தை பாம்பேவோட வேறு தொழில்களில் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள் அப்படின்னு வேறு தொழில்களில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ஜிஜிபாய் இருக்கிறாரே, அவர் மாஹிம் தரைப்பாலம் இன்றைக்கி இருக்கு இல்லையா, பாம்பேவோட 7 தீவுகளில் ஒன்றான சால்செட் தீவை மற்ற தீவுகள் கூட இணைக்கிற அந்த மாஹிம் தரைப்பாலத்தை தன்னோட சொந்த செலவில் கற்றாரு ஜிஜிபாய். இவரை போலவே மற்ற மார்வாடி கம்யூனிட்டியை சேர்ந்த இந்த அபீன் வியாபாரிகள் அண்ட் கொங்கணி முஸ்லீம் இவங்க எல்லாருமே அவங்கவங்க பணத்தை வேறு தொழில்களில் பாம்பேயில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதனால் பாம்பேயில் ஒரு புதிய அபீன் பொருளாதாரம் உருவாகுது. தெற்கு மும்பையில் பிரம்மாண்டமான பல புதிய கட்டடங்களை கட்டுறாங்க. மலபார் ஹில்ஸ், கும்பாலா ஹில்ஸ், இங்கெல்லாம் இந்த அபீன் கோடீஸ்வரர்களோட மாளிகைகள் புதுசாக உருவாகுது. முக்கியமாக 7 தனித்தனி தீவுகளாக இருந்த பாம்பே நகரத்தை நிலத்தை கொள்முதல் பண்ணி 7ஐயும் ஒன்றா இணைக்கிற அந்த நடவடிக்கைக்கு இந்த அபீன் காசு தான் பெருமளவுக்கு உதவியாக இருந்துச்சு. இப்படித்தான் போதைப் பொருள் அடிப்படையாக வச்சு ஒரு நகரத்தோட அடிப்படை உள்கட்டமைப்பு வசதி உருவாக்கப்பட்டுச்சு.
ரயில் பாதை, துறைமுகம், ரோடு அப்படின்னு இன்னைக்கு நாம் பார்க்குற பாம்பேயோட அடிப்படை கட்டமைப்பு அனைத்தும் இந்த அபீன் பொருளாதாரத்திலேருந்து உருவாக்கப்பட்டது தான். இந்த நிலைமையில தான் 1861 அமெரிக்காவில் உள்நாட்டு யுத்தம் வருது. அது வரைக்கும் இங்கிலாந்தோட ஜவுளி ஆலைகளுக்கு அமெரிக்காவிலேருந்து பருத்தி வந்துட்டு இருந்துச்சு. இந்த யுத்தத்தினால அது தடைபடுது. இப்போ அவங்களுக்கு பருத்தி வேணும். என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது இந்தியா பக்கம் அவங்களோட கவனம் திரும்புது. அப்போது தக்கான பீடபூமி ஏரியாவில் ரொம்ப தரமான பருத்தி விளையுது. அந்த பருத்தியை இங்கிலாந்துக்கு கொண்டு போகிறது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் பாம்பேயில் இருக்கிற இந்த அபீன் கோடீஸ்வரர்களோட கையில் அபரிமிதமாக பணம் புழங்குது. இன்னொரு பக்கம் பாம்பேயில் துறைமுகம், ரயில்வே டிரான்ஸ்போர்ட்னு அந்த நெட்வொர்க் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் இந்த வியாபாரிகள் எல்லாம் பருத்தியில் தங்களோட பணத்தை முதலீடு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி 1854 பாம்பேயில் முதல் காட்டன் இண்டஸ்ட்ரி, முதல் பருத்தி தொழிற்சாலை உருவாகுது. அதன் பிறகு அடுத்த ஒரு சில ஆண்டுகளில் பாம்பே இந்தியாவோட மான்செஸ்டர் அப்படின்னு அழைக்கப்படுற அளவுக்கு பருத்தி தொழிலின் ஹப்பாக மாறுது. ஒரு காலத்தில் அபீன் பணத்தால் நிரம்பி இருந்த பாம்பேயோட கஜானா இப்போ வெள்ளை தங்கமான இந்த பருத்தியின் மூலமாக நிறைய ஆரம்பிக்குது. பாம்பேயோட வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு ஸ்பீடப் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா 1869 திறக்கப்பட்ட சூயஸ் கால்வாய். இது ஐரோப்பாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கிற அந்த கடல் பயண தூரத்தை பாதியாக குறைச்சிது. ஆப்பிரிக்கா கண்டத்தை சுற்றிட்டு தான் இந்தியாவுக்கு வரணும் அப்படின்ற நிலைமையை மாற்றி நேரடியாக மத்திய தரைக்கடல் வழியாக இந்தியாவுக்கு ரீச் ஆயிடலாம் அப்படின்னு நிலைமையை உருவாக்குது. இதனால் பாம்பே துறைமுகம் பகுதிக்கான முக்கியத்துவம் அதிகரிக்குது. வெளிநாட்டு வங்கிகள், உலகளாவிய முதலீட்டாளர்கள், பல புதிய நிறுவனங்கள் எல்லாம் பாம்பேக்கு வருது. பாம்பேயோட மகாராஷ்டிராவோட புறநகர் பகுதியில் இருந்த பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பாம்பேன்ற நகரத்தை நோக்கி குவிய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மாடர்ன் சிட்டியாக பாம்பே மெல்ல மெல்ல உருவாக ஆரம்பிக்குது. அபீன் வியாபாரம் பாம்பேக்கு ஒரு இருண்ட ஆரம்பத்தை கொடுத்துச்சு அப்படின்னா, பருத்தி வியாபாரமும் சூயஸ் கால்வாயும் பாம்பேயை ஒரு உலக வர்த்தகத்தின் மையப்பகுதியாக மாற்றுனுச்சு. வெறும் சதுப்பு நில பகுதியாக 7 மீனவ கிராமங்களை கொண்ட ஏரியாவாக இருந்த அந்த பாம்பே போர்ச்சுகீசியர்களால் இங்கிலாந்துக்கு கல்யாண சீதனமாக கொடுக்கப்பட்டு அவங்க அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சுருந்த அந்த பாம்பே காலப்போக்கில் தன்னோட தலையெழுத்தை தானே எழுதிக்க ஆரம்பிச்சது. அதுக்கு பாம்பே தேர்ந்தெடுத்த கருவி தான் அபீன். அபீன் என்ற ஒரு போதைப் பொருளின் ஆரம்பத்திலிருந்து பாம்பேயோட வரலாறு தொடங்கியிருந்தாலும் கூட காலப்போக்கில் அது வேறொரு லெவலுக்கு போயிடுச்சு. இன்றைக்கி இந்தியாவோட வர்த்தக தலைநகரமாக அது உருவெடுத்திருக்கு. இருந்தாலும் பாம்பேயோட ஆதி வரலாறு என்ன அப்படின்னு தேடி போனோம்னா அது இந்த அபீனில் தான் வந்து நிற்கிது. இந்த பாம்பேயோட வரலாற்று கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பாம்பேயோட வரலாற்றை இதன் மூலமாக ஓரளவு தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இதே போன்று மற்றும் ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.